சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் நம்மளோட இந்த பதிவில் ராசி கட்டத்தில் 4வது ராசியாக இருக்கக்கூடிய நீர் ராசியான கடகராசிக்கு இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றியும், இந்த ஆவணி மாதத்தில் கடகராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றியும், இந்த மாதத்தில் எந்தெந்த தேதிகள் கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதனால் கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமாக உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கடகராசிக்காரங்க உங்கள் நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பிறப்புல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் மட்டும்தான் அனுபவிச்சுட்டு வராங்க. ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி தெரியும், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கடைசி நேரத்தில் எல்லாமே கை நழுவி போயிடும். மறுபடியும் அவமானங்கள், போராட்டங்கள், வேதனைகள், இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் கடகராசிக்காரங்க வாழ்ந்துட்டு வருவாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் இவங்களுக்கு அது நிரந்தரமாக நிலைக்காது. அதே நேரம் வேதனைகளும் ஏமாற்றங்களும் இவங்களோட சின்ன வயசுல இருந்தே இவங்க கூட இருந்துகிட்டே இருக்கும். அதுலேயும் முக்கியமாக இவங்க யாரையெல்லாம் முழுமையாக நம்புறாங்களோ அவங்க மூலமாக தான் இவங்களுக்கு பெரும்பாலும் ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான கடகராசிக்காரங்க சொந்த பந்தங்கள் மூலமாக ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க. அப்படி இல்லைனா நண்பர்கள் மூலமாக ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க. அதுவும் இல்லைனா குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக கூட இவங்க ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க. அப்படி இல்லைனா நிறைய அவமானங்களை இவங்க சந்திச்சிருப்பாங்க. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இந்த கடகராசியோட அதிபதி சந்திர பகவான் அப்படிங்கிறதால இவங்க பிறப்புல இருந்தே நிறைய இறக்க குணம் உள்ளவங்களா இருப்பாங்க. எதிரிக்கும் இறக்கப்படுவாங்க. யார்கிட்டையும் பொய்யா பழகவும் மாட்டாங்க. உண்மையா இருக்கிற மாதிரி இவங்களுக்கு நடிக்கவும் தெரியாது. யார்கிட்ட பழகுனாலும் 100% நம்பிக்கையோட பழகுவாங்க. பழகுறவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு இவங்க தயாராகவும் இருப்பாங்க. அதே நேரம் இவங்க அடுத்தவங்க மேல வைக்கிற இந்த முழுமையான நம்பிக்கை தான் இவங்களுக்கு நிறைய ஏமாற்றங்களை கொடுக்கும், நிறைய வேதனைகளையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இவங்க பழகினவங்களை நம்பி பணத்தை கடனாக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பணம் அவ்வளவு சுலபத்தில் இவங்களுக்கு திரும்பி வரவே வராது. இவங்க கைகளில் பணம் இல்லாமல் அடுத்தவங்க கிட்ட இருந்து பணத்தை கடனாக வாங்கி இவங்க யாருக்காவது உதவி செய்கிறாங்க அப்படின்னாலும் அந்த கடனை இவங்க தான் அடைக்க வேண்டி இருக்கும். இவங்க யாருக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்க ஒரு காலமும் அந்த கடனை அடைக்க மாட்டாங்க. சப்போஸ் அந்த கடனை திரும்ப வாங்கணும் அப்படின்னு இவங்க முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த முயற்சி இவங்களுக்கு நிறைய அவமானத்தை தான் கொடுக்கும். ஒரு சில நேரங்களில் வம்பு வழக்குகளையும் ஏற்படுத்தி விட்டுரும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில் ரொம்பவே சாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கும். இவங்களோட சொந்த முயற்சியில் ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்குறாங்க அப்படின்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த காரியத்தில் ஜெயிச்சு காட்டிடுவாங்க. அதே நேரம் யாரையாவது நம்பி இவங்க ஒரு காரியத்தில் இறங்குறாங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் தான் கிடைக்கும். அந்த காரியத்திலையும் இவங்களால ஜெயிக்க முடியாது. இதனாலேயே பெரும்பாலான கடகராசிக்காரங்க விரக்தியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. மனசளவில் இவங்க முழுமையாக உடஞ்சி போயும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் சமீப காலமாக ஒரு சில கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சில கடகராசிக்காரங்க துன்பங்களை கடந்து சிரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதுலேயும் குறிப்பாக கடந்த 6 மாதங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வருஷமாக வேலை இல்லாமல் தவிச்சிட்டு வந்த ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. குடும்ப பிரச்சனைகளில் சிக்கி மனசளவில் உடஞ்சி போயிருந்த கடகராசிக்காரங்களுக்கும் குடும்பத்துக்கிட்ட இருந்து ஓரளவுக்கு ஆதரவும் இந்த 6 மாதத்தில் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டமான காலங்களை எல்லாம் கடந்து வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். தன்னம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாம தொடர்ச்சியாக முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகள் வெகு சீக்கிரத்திலேயே உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகள் கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குமா அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது கடகராசி அன்பர்களுக்கு ரொம்பவே சூப்பரான மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாவே இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். குறிப்பா இந்த ஆவணி மாதம் முழுக்கவே சூரிய பகவான் உங்க ராசிக்கு 2வது வீடான தனஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற சிம்ம ராசியில ஆட்சி பெற்ற நிலையில சஞ்சாரம் பண்ண போறார். தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்திலேயே இருக்காரு அப்படின்னாலே பண நெருக்கடி முழுமையா குறையும், பண வரவு 2 மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த ஆவணி மாதத்தில் கடகராசிக்காரங்களுக்கு பெரிய அளவில் பண நெருக்கடி எதுவுமே ஏற்படாது. ஏதாவது ஒரு வகையில் உங்கள் கைகளில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இது அஷ்டம சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கிறதால உங்களோட தொழில் அல்லது வியாபாரத்தில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும்.
அதே நேரம் பெரிய அளவுல பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. ஒரு சில கடகராசிக்காரங்க வாங்கின கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது கூடவே சூரிய பகவான் 2வது வீட்டுல ரொம்பவே பலமா உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முழுமையா விலகும். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்துல நல்ல விதமான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். குடும்பத்துல இருக்கிறவங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் உங்களுக்கு முழுமையா கிடைக்க ஆரம்பிக்கும். யாரெல்லாம் உங்களை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம மட்டம் தட்டி எடுத்தெறிஞ்சு பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஆவணி மாசத்துல உங்களை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. சொந்த பந்தங்கள் கூட ஏதாவது மனக்கசப்புல இருக்கீங்க, தம்பி தங்கைகள் கூட ஏதாவது மன வருத்தங்கள்ல இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரியான வருத்தங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறமா செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 12வது வீடான விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசிக்கு பயிற்சியாகிற காரணத்தால மாதத்தோட பிற்பகுதியில தொழில் சம்பந்தமா ஒரு சில விரய செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். வியாபாரம் சம்பந்தமாகவும் ஒரு சில செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வருதோ அதே அளவுக்கான செலவுகளையும் இந்த ஆவணி மாசத்தோட பிற்பகுதியில நீங்க சந்திப்பீங்க. பணத்தை சேமிக்கிறதுக்கோ அல்லது பணத்தை பிரயோஜனமா முதலீடு பண்றதுக்கோ முடியாத ஒரு சூழலையும் இந்த ஆவணி மாசத்தோட பிற்பகுதியில நீங்க சந்திப்பீங்க. இதனால இந்த ஆவணி மாசத்துல கடகராசி அன்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்க கைகளில் பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத வெட்டி செலவுகளை செய்யாதீங்க. அதுலயும் முக்கியமா நண்பர்கள் கூட சேர்ந்து ஊர் சுத்துறது, சுற்றுலாக்கள் போறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சாதகமான ஒரு மாதமா இந்த ஆவணி மாதம் இருக்காது அப்படிங்கறதையும் மனசுல வச்சுக்கோங்க. அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது அஷ்டம சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலமாவே இருந்தாலும் தற்சமயம் சனி பகவான் வக்ர நிலையில இருக்கிறதால இந்த ஆவணி மாசத்துல உங்களோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுல பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. ஏற்கனவே நீங்க உடல் ஆரோக்கிய பாதிப்புகளால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த பாதிப்புகள்ல இருந்து ஓரளவுக்கு நிவாரணம் அப்படிங்கிறது இந்த ஆவணி மாசத்துல கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சைகள்ல நல்ல விதமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் கடகராசிக்கு சனி பகவான் களத்திர காரகன் அப்படிங்கறதால அவர் வக்ர நிலையில இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கண்டிப்பா தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனக்கசப்புகள், மன வருத்தங்கள், சந்தேக சண்டைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் கட்டாயமா ஏற்படும். ஒரு சில நேரங்கள்ல உங்களோட நெருங்கின சொந்த பந்தங்கள் மூலமாவே உங்களோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் இந்த ஆவணி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால கடகராசி அன்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரிச்சு வாழ்றதுக்கு பழகிக்கோங்க. உங்களோட தனிப்பட்ட குடும்ப பிரச்சனைகள்ல எந்த ஒரு சூழலையும் மூன்றாவதா ஒரு நபர் தலையிடுறத முழுமையா தவிர்த்துடுங்க. அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆவணி மாசத்துல வேலை பளு அப்படிங்கிறது உங்களுக்கு 2 மடங்கு அதிகரிக்கும். தினம் தினம் வேலை சம்பந்தமான நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல அதிகமான வேலை பளுவால சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகளும் ஏற்படும். இதெல்லாம் விட முக்கியமா வேலைக்கு போறதுக்கே விருப்பம் இல்லாம சுறுசுறுப்பு குறைஞ்சி ஒரு மந்த நிலைமை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால உத்தியோகத்துல இருக்கிற கடகராசி அன்பர்கள் உங்களோட மனசை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. தினம் தினம் புதுசா வேலைக்கு போற மாதிரி நினைச்சு வேலைக்கு போயிட்டு வாங்க. எந்த ஒரு சூழல்லையும் சோம்பேறித்தனத்துக்கு மட்டும் அடிமையாயிராதீங்க. அடுத்ததா கடகராசி பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆவணி மாசத்துல உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியம் அப்படி இல்லைன்னா குழந்தைகளோட நடவடிக்கைகள் உங்களுக்கு ஒரு சில மன கவலைகளை ஏற்படுத்தும். உங்க குழந்தைகள் மூலமா நீங்க ஒரு சில அவமானங்களை சந்திக்கிறதுக்கு கூட இந்த ஆவணி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால இந்த ஆவணி மாசத்துல உங்க குழந்தைகள் மேல அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க. அவங்களோட நடவடிக்கைகளை ஒவ்வொரு நொடியிலையும் கண்காணிச்சுக்கிட்டே வாங்க. படிப்பு சம்பந்தமான விஷயங்களா இருந்தாலும் சரி அல்லது அவங்களோட தனிப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நீங்க காது கொடுத்து கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுலயும் முக்கியமா உங்க குழந்தைகளோட நட்பு வட்டாரத்துல இருக்கிறவங்களை நீங்க ரொம்பவே உன்னிப்பா கண்காணிக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்களோட குடும்ப வாழ்க்கையில அதிகமான கவனத்தை செலுத்திக்கிட்டு உங்களோட செலவுகளையும் குறைச்சிக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு காலகட்டமாவே இருக்கும். நன்றி, வணக்கம்.